வணக்கம். மலர்ந்திருக்கும் இனிய காலை வேளையில் இணைந்திருக்கிறோம் மகிழ்ச்சியாக உங்கள் அபிமான வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமைய எங்களுடைய முழுமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் தங்கள் கனவுகளில் லட்சியங்களில் அடுத்த கட்ட முயற்சிகளை மேற்கொள்ளும் அனைவருக்கும் அந்த முயற்சிகள் யாவும் ஈடேற வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழ் மக்களுக்கு மிகவும் முக்கியமான தமிழ் புது வருட பிறப்பின் அடுத்த நாளில் நாங்கள் இருக்கின்றோம். குரோதி வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தமிழில் நாங்கள் 60 வருடங்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிரபவ அப்படி என்கின்ற வருடத்தில் ஆரம்பித்து அக்ஷய என்கின்ற வருடம் வரையான மொத்தம் 60 வருடங்கள் இருக்கின்றது. அதில் 37வது வருடமான சோபகிருது முடிந்து 38வது வருடமான குரோதி என்கின்ற வருடம் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த வருடத்தில் எப்படியும் நம்மில் பலருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும். புதிதாக ஒரு வருட பிறப்பு ஆரம்பித்திருக்கின்றது, அதுவும் பெயரே குரோதி என்று கொஞ்சம் பயமுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வருடம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், வெளிநாடு செல்வதற்கு நிறைய பேர் விரும்பி கொண்டிருப்பார்கள், நிறைய பேர் புது தொழில் செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள், நிறைய பேர் வீடு கட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள், புதிதாக திருமண பந்தத்துக்குள் இணைய வேண்டும் என்று நிறைய பேர் விரும்புவார்கள். இந்த மாதிரியான பல பேர் எதிர்பார்த்த நிறைய கனவுகள் விருப்பங்கள் இந்த வருடத்தில் நிறைவேறுமா என்ற நிறைய கேள்விகள் இருக்கும். இவ்வாறான கேள்விகளுக்கான விளக்கங்களோடு எம்மிடையே ஒரு மிக முக்கியமானவர் இணைந்திருக்கின்றார். அதாவது அச்சுவேலி சிவாகம ஞானபானு சிவஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அவர்களுடைய வழித்தோன்றலும் நிறைய சமய அமைப்புகளின் தலைவராகவும் விளங்கக்கூடிய சிவாகம கலாநிதி டாக்டர் சிவஸ்ரீ வைக வைத்தீஸ்வர குருக்கள் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவர்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்போம். வணக்கம். 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 இந்த வருடத்திலே நேத்ரா டிவியின் ஊடாக இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிலே இந்த நேர்காணலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சனாதன் ஆகிய உங்களுக்கும் இதனை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சசிதர்மாவுக்கும் முதல்ல அன்பும் வாழ்த்துக்களும். அதனைத் தொடர்ந்து இந்த நேத்ரா டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் எம் தேசத்திலே இருக்கக்கூடிய இந்த உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வாழ்விலும் இன்பகரமான ஒரு வாழ்வு நிலை, அவர்கள் மனதிலே எண்ணிய வண்ணம் எண்ணியவாறே வாழ்வில் பலமும் நலமும் பெற்று மகிழ்ச்சிகரமாக இவ்வருடம் வாழ வேண்டும் என முதல்ல பிரார்த்தனை செய்து நிறைவான வாழ்த்துக்களையும் புது வருட வாழ்த்துக்களையும் இந்த தருணத்திலே பகிர்ந்து மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். நிச்சயமாக ஐயா. அதாவது எல்லா வருடமுமே ஆரம்பிக்கும் பொழுது இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கான நிறைய நன்மைகள் நடக்க வேண்டும், செழிப்போடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கனவு என்பது அனைவருக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் பாரம்பரியமாக கலாச்சாரமாக நாங்கள் இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு வருடத்திற்கும் 60 வருடங்கள் என்று நாங்கள் கூறினோம் அல்லவா, அந்த ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு தமிழ் வெண்பாக்கள் இருக்கின்றன. அந்த வகையில் குரோதி வருடத்திற்கும் வெண்பா ஒன்று இருக்கும் அல்லவா, அதை எங்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆம். அதாவது நாங்கள் பலன்கள் என்று நாம் பொதுவாக பார்க்கின்ற பொழுது கிரகசாரத்தின்படி நாம் அதனை பார்க்கின்றோம். அதை எவ்வாறு நாம் நோக்குகின்றோம் என்று சொன்னால் பஞ்சாங்கங்கள் 5 அங்கங்களினுடைய இணைப்பாக காணப்படுவது பஞ்சாங்கம். இலங்கையை பொறுத்தவரையிலே 2 விதமான பஞ்சாங்கங்கள் முக்கிய வகைபாகத்தை வகித்து கொண்டு இருக்கின்றது. அதனூடாக நாம் பல விடயங்களை அறிந்தும் அதே விடயங்களை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் கேட்டது போலவே ஒவ்வொரு வருடத்திற்கும் அந்த வருடத்தினுடைய பலனை உலகளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய பலனை 4 அடிகளிலே ஒரு இரத்தின சுருக்கமாக குறிப்பிட்டு இருப்பார்கள். இந்த முன்னைய காலப்பகுதியிலே இந்த கண்ணுக்கு தெரியாத அந்த நுண்குருமி தொற்றுக்கள் கூட முன்னதாகவே அங்கே பஞ்சாங்கங்களிலே குறிப்பிடப்பட்டு இருந்தது. அதையும் இங்கே நான் நினைவுபடுத்தி கொண்டு இவ்வருடத்துக்குரிய மங்களகரமான குரோதி எனும் நாமத்துடன் இந்த வருஷம் பிறந்திருக்கின்றது. இந்த வாழ்த்துக்களையும் பகிர்ந்து இதற்குரிய பொதுவான நீங்கள் கூறிய அந்த வெண்பாவை பார்ப்போமானால் அங்கே கூறப்படுகின்றது எவ்வாறு என்று சொன்னால், கோர குரோதினனில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரிச்சனங்கள் பயமடைவர், கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அங்கால் குறையுமே சொற்பவினை உண்பெனவே சொல். அதாவது இந்த வருடத்திலே குரோடி வருடத்திலே உலகங்களும் இருக்கக்கூடிய மக்கள் மனத்திலே ஒரு குரோதத்தன்மை, கோபம், அதுபோல் போலியான எண்ணங்கள் மிக்கவர்களாக அல்லது அதிகரித்தவர்களாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு பதமும், அதுபோல் அந்த அற்பமான விடயங்களை சிந்திக்கக்கூடிய தன்மைகள் மேலோங்கி இருக்கும் என்கின்ற ஒரு பதமும் கருத்தும், விவசாயம் நெல் விளைச்சல் என்பது பிரதானமாக சற்று குறைவாக இருக்கும் என்றும்,
மழை வீழ்ச்சி நாம் எதிர்பார்ப்பதிலே இருந்து உலக அளவிலே அரைப்பங்காக இருக்கும் என்று இந்த பலன் கூறுகின்றது. இந்த 4 அடிகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடல் கூறி நிற்கின்றது. இது உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்லாமல் அனைத்து மக்களுக்குமே பொதுவான ஒரு பலனாக காணப்படுகிறது. ஆமாம், நிச்சயமாக. இன்னும் சொல்ல போனால் ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக 2020 உலகம் முழுவதும் இந்த கொரோனா என்கின்ற ஒரு கொடிய தொற்று உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்து விட்டது. அதனிருந்து நாங்கள் அதனுடைய பாதிப்புகளில் இருந்து கூட இன்னும் முழுமையாக மீளவில்லை என்று சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த புது வருட பிறப்புகள் மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? அந்த இவ்வாறான ஒரு அதாவது குரோதி அப்படி என்கின்ற பேரோடு அவர்கள் செல்லும் பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம்? இந்த பாடலிலே கூறியது வண்ணமாகவே உண்மையில் எமது சமயமோ அல்லது இந்த பஞ்சாங்க கணிப்புகளோ சற்றும் பிசகாத தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது. நானும் கூறி நீங்களும் கூறியது போலவே அந்த கொரோனா காலப்பகுதி அது இன்னும் தொடரும் என்கின்ற ஒரு தகவல், தசாப்தமாக தொடருமே என்கின்ற ஒரு அடியுடன் அங்கே நிறைவு பெறுகின்றது. அதாவது ஒரு 10 வருடங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சி இருக்கும் என்கின்ற வகையிலே அது தொடர்கின்றது. அதை நாம் அனுபவித்து கொண்டே இருக்கின்றோம் இன்றும். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இந்த பலனின்படி பார்த்தோமானால் இங்கே கூறியது போல் இப்பொழுது உலகளாவிய ரீதியிலே ஒரு குரோதத்தன்மை நாடுகளுக்கு இடையில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பிரிவினருக்கும் இடையிலே அல்லது குடும்பங்களுக்கு இடையிலே கூட ஒரு அதிகரித்த தன்மை ஏதோ ஒரு காரணத்தினால் அதிகம் கூடிவிட்டது. அது இந்த காலப்பகுதியில் இனி வரக்கூடிய இந்த குரோதி வருஷ பலனின்படி சற்று அதிகமாகவே இருக்கும் என்கின்ற ஒரு தகவலை, ஒரு சற்று வேதனையோடு அந்த தகவலை தான் கூற வேண்டிய ஒரு சூழ்நிலை பொதுவாக இருக்கின்றது. அவருடைய மனநிலை அப்படித்தான் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இது ஒரு பொது பலனாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது கூட ரஷ்யா, உக்ரைன், அது போன்று பாலஸ்தீனம் போன்ற பல இடங்களில் அந்த யுத்தங்கள் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. மக்களுக்கு இடையிலான அந்த குரோதம் என்பது நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாகவே காணப்படுகின்றது. நாங்கள் இந்த பொது பலனை தாண்டி 12 ராசிகளுக்குமான தனிப்பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த பாதிப்புகளில் இருந்து, அதாவது பொதுவான இந்த பாதிப்புகளில் இருந்து மக்கள் வெளிவருவதற்கான அவர்களுடைய மனநிலை மாற்றங்கள் அல்லது அதற்கான ஏதாவது பிராயச்சித்தங்கள் அப்படின்ற ஏதாவது நாங்கள் சொல்லலாம். நிச்சயமாக இறை அருளுக்கு மேலானது எதுவுமே கிடையாது. உண்மையில் ஒவ்வொருவரும் தங்கள் சக்திகளுக்கு, எண்ணங்களுக்கு அல்ல விருப்புகளுக்கு ஏற்றவாறு இறைவனை பிரார்த்தனை செய்வதுடன் இறைவனுக்கே உரிய பாமாலைகள், தோத்திரங்கள், திருமுறைகள் இவைகள் எல்லாவற்றையும் இயலுமான வரையிலே பாராயணங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் நிச்சயமாக குறைவடைய வாய்ப்பு என்று சொல்ல முடியாது, குறைவடையும் என்றே சொல்லலாம். என்று சொன்னால் அவ்வளவு தூரம் சக்தி வாய்ந்தவை திருமுறைகளும். பாராயணத்திற்கு யாதொன்றும் எதுவுமே ஈடு கிடையாது. ஆகவே அவர்கள் இந்த கிரகசாரத்தின்படி நாம் எம்மிடம் சிலர் ஆலோசனைகள் கேட்கின்ற பொழுது கூட நாம் முதல் விடயமாக பகிர்ந்து கொள்வது அவர்களுக்கு தேவையான அந்த கிரகசாரத்தின்படி இருக்கக்கூடிய அந்த தோஷங்களுக்கு சற்று அதனை தவிர்ப்பதற்காக என்ன தேவையோ அதற்குரிய பாடல்களை எமது நாயன்மார்கள் அவர்களுடைய வாழ்க்கையே அந்த ஒரு சமயம் சார்ந்த நிலையிலே ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டியிருப்பது தான் அவர் நாயன்மார்களுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே அவர்கள் அருளி சேர்க்கக்கூடிய பதிகங்களே நமக்கு போதுமானது, அருமருந்தானவை. ஆகவே அந்த பதிகங்களை இயன்றளவான ஒவ்வொரு தேவைக்கும் ஏற்ற வகையிலே ஒரு கிருமி தொற்றிலே இருந்து நீங்க வேண்டுமானால் என்ன பாடல்கள், அதுபோல் அதாவது நவக்கிரக தேவர்களுடைய உபாதைகளில் இருந்து சற்று விடுதலை பெற வேண்டுமானால் என்ன பாடல்கள், இப்படி பல இருக்கின்றது தோத்திர திரட்டுகள். அவற்றையெல்லாம் தேர்வு செய்து நாம் படிப்போமானால் ஓரளவு நமக்கு விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். அவ்வினைக்கு வினை என்று திருஞான சம்பந்தமூர்த்திகள் அருளியிருக்கக்கூடிய அந்த பாடல் ஒன்று பதிகம் இருக்கின்றது. அந்த பதிகத்தை படிப்போமானால் அல்லது பாராயணம் செய்வோமானால் கண்ணுக்கு தெரியாத கிருமி தொற்றுக்களில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இருக்கின்றது. இந்த பாடலை இந்த கொரோனா தொற்று காலத்தில் பலருக்கும் நாங்கள் கூறியிருக்கின்றோம். என் தர்மபுரம் ஆதீனத்தினூடாக கூட அவர்கள் கூட கூறி உலகளவிலே அதனை செய்திருந்தார்கள். அத்தனை ஒரு சக்தி வாய்ந்தவை திருமுறைகள். ஆகவே திருமுறைகளை இயன்றளவு பாராயணம் செய்கின்ற பொழுது
மக்களுக்கு, எமது அன்பு சகோதரர்களுக்கு நிச்சயமாக ஒரு இயல்பான ஒரு சுமூகமான வாழ்வு தொடரும் என்பது திண்ணம். அதில் மாற்று கருத்து கிடையாது. நாம் இப்பொழுது பார்ப்பது அந்த பஞ்சாங்கத்தின்படி இருக்கக்கூடிய ஒரு பொது பலன்களைத்தான். ஆகவே அதே நேரத்தில் இன்னும் ஒன்றை நாம் கூற வேண்டும். நாங்கள் இங்கு பகிர்ந்து கொள்ளுகின்ற விடயங்கள் 100க்கு 100% சரியானதாக இருக்கும் அன்று கூட முடியாது. ஒரு நிகழ்தகவு என்று வகையிலே தான் நாம் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படை தன்மைகள் மாற்றத்துக்கு ஆளாகாது. அதிலே கூறப்பட்டிருப்பவை நிச்சயமாக நடைபெறும். நீங்கள் கூறியது போலவே இன்னொரு விடயத்தையும் இங்கே கூறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த எமது வருஷம் பிறந்திருக்கக்கூடிய அந்த நேற்று பிறந்திருக்கின்றது. அந்த நேர கணிப்பீட்டின்படி தேசத்துக்குரிய பலன் என்று இருக்கின்றது. நீங்கள் அந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் உரிய பலன்களை கூறியிருந்தீர்கள். அதுபோலவே அந்த கிரகசாரத்தின்படி தேசத்துக்குரிய பலன் என்று இருக்கின்றது. அந்த வகையில் நாம் சிறிது பார்க்கலாம் என்று கூட இலங்கை நாடு எப்படி இருக்கும், எங்களுடைய தாய் திரு நாட்டிற்கான இந்த வருடத்திற்கான பலன் எப்படி இருக்கும் நிச்சயமாக பார்க்கலாம். ஒரு பொதுவான பலன் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நமது ராஜா என்று கூறுகின்ற பொழுது செவ்வாயாகத்தான் இவரிடம் இருக்கின்றார். அந்த பலன் நாம் பார்க்கின்ற பொழுது இவரிடம் செவ்வாய் கிரகம் முழுமையாக ஆட்சியிலே இருக்கின்றார். இதன் காரணமாக ஆட்சியிலே இருப்பவர்கள் தங்களுடைய பலத்தினை அதிகமாக பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு ஏது நிலைகள் காணப்படுகின்றது. தங்களுக்குரிய பலத்தினை தங்களுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் முகமாக அந்த பலத்தினை பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு ஏதுநிலை அதிகமாக இருக்கின்றது என்பதை நாம் இங்கே பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே இந்த செவ்வாயினுடைய ஆட்சியினால் விவசாயத்திலே நெற்செய்கள் உட்பட அத்தனையிலும் சற்று ஒரு வீழ்ச்சி நிலை தொடரும். அதிலும் மாற்று கருத்து கிடையாது. அதுபோல் மக்களை நாங்கள் பார்ப்போமானால் மக்களுக்குரிய பொதுவான பலன் அங்கே நாம் சனி பகவானுடைய ஆதிக்கத்தை வைத்து பார்க்கின்றோம். அங்கே பார்க்கின்ற பொழுது இந்த பாடலுக்குரிய பலன் கூறியது போல் குரோதத்தனமான எண்ணங்கள், எதிர்ப்புத்தனமான எண்ணங்கள் உடையவர்களாக காணப்படக்கூடிய சந்தர்ப்பம் சற்று அதிகமாகவே காணப்படுகின்றது. அதுபோல் வெள்ளியினுடைய பலனை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது, சுக்கிரனை வைத்து பார்க்கின்ற பொழுது நீர்நிலைகள் வற்றி போகக்கூடிய சந்தர்ப்பம்தான் இங்கே காணப்படுகின்றது, அதிகமாக காணப்படுகின்றது. அதுபோல் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தை நாம் வைத்து பார்ப்போமானால் உஷ்ணம் மிகுந்து காணப்படும். ஏற்கனவே நாங்கள் அதை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டோம். இது இன்னும் பன்மடங்காக கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, சற்று இன்னும் அவதானமாகவும் அல்லது ஒரு வேதனையாகவும் சொல்ல வேண்டிய விடயம், அந்த தொற்று கிருமிகள் அல்லது இந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் மிகவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலநிலையும் அங்கே காணப்படுகின்றது. அதாவது சேமித்து வைத்திருக்கக்கூடிய தானியங்கள் சேதமடையக்கூடிய வாய்ப்பு நிலையும் இங்கே காணப்படுகின்றது. இப்படி நாம் பொதுவாக பார்ப்போம்னா வியாழனுடைய ஆதிக்கத்தை வைத்து பார்ப்போமானால் அங்கும் நெற்செய்கள் உட்பட கரும்பு போன்றவற்றினுடைய விளைச்சலில் பெரும் வீழ்ச்சி காணப்படும். ஆனால் இதை கேட்கும் பொழுது கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி கவலையாகவும் வேதனையாகவும் தான் காணப்படுகின்றது. நாங்கள் நிறைய செய்திகளில் பார்க்கின்றோம், இந்த வெயிலின் காரணமாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான கெடுதலை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. அதாவது இப்பொழுது பார்த்தோம் என்றால் இலங்கையில் வெயில் அடித்தால் ஒரேடியாக வெயிலாக அடித்து வெக்கையாக மனிதர்களை போட்டு வாட்டுகின்றது. மழை பெய்தால் ஒரே அடியாக மழை பெய்து வெள்ளக்காடாக மாறிவிடுகின்றது. அவ்வாறான ஒரு நிலை தான் காணப்படுகின்றது. இந்த நிலையில் எப்படி எங்களுடைய மனநிலையை நாங்கள் சரியாக பேணுவது என்று கேட்பதற்கு நிச்சயமாக ஐயா கூறியது போன்று நல்ல விடயங்களை தேடி நாங்கள் தான் போக வேண்டும். இன்னொருவர் நமக்கு அமைதியை கொடுப்பார், இந்த இடத்திற்கு சென்றால் அமைதி கிடைக்கும், இவர் மூலமாக அமைதி கிடைக்கும் என்று நாங்கள் மற்ற விடயங்களை, வேறு விடயங்களை வெளியில் தேடாமல் எங்களுக்குள்ளேயே தான் அந்த அமைதியை நாங்கள் தேட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றோம் இல்லையா? அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது 12 ராசிகளுக்குமான ராசி பலன்கள் இந்த முழு வருடத்திற்கும், ஒரு வருடம் முழுவதுமாக எவ்வாறு இருக்க போகின்றது என்று பார்ப்போம். முதலாவது ராசியான மேஷ ராசியை நாங்கள் பொதுவாகவே நீங்கள் கூறியது போலவே கிரகத்தினுடைய ஒவ்வொரு கிரகங்களினுடைய ஆதிக்கம்
அதனுடைய வீச்சுக்களை பொறுத்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் உரிய பலனை ஓரளவு நாம் பார்க்கலாம். அப்படி நாம் முதலாவதாக மேசராசியை கேட்டுக்கின்றீர்கள். மேசராசி என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய முதலாவது பாதம். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் அதனுடைய வீச்சுத்தன்மைக்கு ஏற்ற வகையிலே 4 பாகங்களாக பிரிக்கப்படுகின்றன. முதலாவது பாதம், 2வது பாதம் என்று, அதாவது கால் என்று குறிப்பிடுவார்கள் எமது பேச்சு, அதாவது ஜோதிட பாஷையிலே, அல்லது பாதம் அல்லது கால் என்று குறிப்பிடுவார்கள். அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரனுடைய முதலாவது பாதம் ஈராக இந்த 3 நட்சத்திரங்களும் அங்கே அடங்குகின்றது மேசராசியிலே. இந்த 3 நட்சத்திரங்களுக்குள் பிறந்தவர்களுக்கான பலன் மேசராசி என்று பார்த்தோமானால், இந்த வருட ஆரம்பம் முதலே குரு பகவான் 2வது ஸ்தானத்திலே இருக்கின்றார். சனி பகவான் 11வது ஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார். இவ்வாறு சஞ்சாரம் செய்கின்ற பொழுது இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான பலன் இருக்கக்கூடிய ஒரு ஏதுநிலை தான் காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம் சற்று விருத்தி அடையும். அதாவது நோய் நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் இருந்து கொஞ்சம் சற்று தேறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கிரகசாரத்தின்படி ஏற்படும். மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் இப்பொழுது மூச்சு வாங்கி கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக. இப்பொழுது கொஞ்சம் அவர்கள் திருப்தி அடைந்திருப்பார்கள் என்று கூட சொல்லலாம். நிச்சயமாக. அதுபோல் குடும்பத்திலே ஒரு அமைதித்தன்மை ஏற்படும். ஐக்கிய அந்யோன்யம் என்று கூறுவோம். அந்த மாதிரி குடும்பங்களுக்குள்ளேயே உண்மை பேசி ஒரு உண்மையான உறவு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகரிக்கும். அதுபோல் உறவினர்கள், நண்பர்களுடைய வரவுகள் அதிகரிக்கும். அவர்களுடைய உதவிகளும் சற்று அதிகரிக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு காணப்படும். அதே நேரத்தில் வர்த்தக நடவடிக்கை என்று நாம் பார்த்தோமானால், வர்த்தக செயற்பாட்டிலே ஈடுபாடு கொண்டிருப்பவர்கள் சற்று அவதானமாக செய்ய வேண்டும். உண்மையில் ஒவ்வொரு வேலையுமே அவதானமாகவும் சிரத்தையாகவும் செய்ய வேண்டிய ஒன்றுதான். வர்த்தகர்களும் அதிலே அடங்குவார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது கூட இன்னும் சற்று அவதானமாக வர்த்தக நடவடிக்கையிலே ஈடுபட வேண்டிய தேவைப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது. அவ்வாறு செயற்படுவார்களானால் அவர்களுக்கு ஒரு நல்ல பலன், ஒரு நல்ல ஏதுநிலை, லாபகரம் என்பன கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இங்கே சுட்டி நிற்கின்றது. அதுபோல் விவாகத்தினை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஆண்கள், பெண்களுக்கு அவர்களுக்கான பலன் என்று பார்த்தோமானால், அவர்களுடைய மனதுக்கு பிடித்தமாறு திருமணம் அமையக்கூடிய ஒரு ஏது நிலையும் அங்கே காணப்படுகின்றது. கல்வி என்று மாணவர்களை நாம் நோக்குவோமானால், மாணவர்கள் அதிக கவனம் செலுத்துதல் வேண்டும். அதாவது ஈடுபாட்டினை சற்று அதிகரிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இவை பொதுவாக அந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு பொது பலன் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியும். நிச்சயமாக மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். எங்களுடைய நேயர்களில் யாராவது மேஷராசிக்காரர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றோம். அதே நேரத்தில் அவதானமாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் இப்பொழுது ரிஷபராசிக்காரர்கள் தங்களை பற்றி என்ன கூறப்போகின்றார் என்று அவர்களை பற்றி நாங்கள் தெரிவித்தோம். தொடர்ந்து நாம் ரிஷபராசியை பார்ப்போமானால், இந்த ரிஷபராசிக்குள் வருகின்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரத்திலே மிகுதியாக மேஷத்திலே முதலாவது கால் போக மிகுதி 3 பாதங்களும், கார்த்திகை 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதங்களும், ரோகிணி நட்சத்திரமும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தினுடைய 1வது 2வது பாதங்கள் இதுக்குள்ளே அடங்குகின்றது இடபராசிக்குள். இந்த இடபராசிக்காரர்களுக்குரிய பலன் என்று நாம் பார்ப்போமானால், ஜென்மராசியிலே அவர்களுடைய ஜென்மராசியிலே குரு பகவான் சஞ்சாரிக்கின்றார். 10வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரித்து கொண்டு இருக்கின்றார். இவ்வாறு சஞ்சாரிக்கின்ற பொழுது சுப பலன்கள், சுபகாரியங்கள் சற்று குறைவாகவே காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படுகின்றது. மற்றது உடல் ஆரோக்கியத்திலும் சற்று தொய்வு நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது உடல் ஆரோக்கியம் சற்று பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அங்கே காணப்படுகின்றது. அதே நேரத்தில் அந்த குடும்பங்களுக்கு இடையே இருந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் அல்லது வேற்றுமைத்தன்மைகள் அவை விலகும், அவை நிவர்த்தியாகக்கூடிய ஒரு தன்மை இங்கே காணப்படுகின்றது இடப ராசிக்காரர்களுக்கு. அதுபோல் இந்த ராசிக்காரர்கள் எந்தொரு விடயத்தையும் ஒரு திறமையாகவும் சிறப்பாகவும்
கையாளக்கூடிய, அதாவது நன்மையாகவோ தீமையாகவோ எதுவாக இருந்தாலும் அதனை சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு மனத்தன்மை வாய்ந்தவர்களாக, ஒரு திடகாத்திர என்று கூறலாம், அதனை வாய்ந்தவர்களாக காணப்படுவார்கள் இந்த வருடத்திலே. அதுபோல் இன்னொரு வகையில் நாம் பார்த்தோமானால் தொடர்ந்து இந்த வர்த்தக நடவடிக்கை என்று பார்க்கலாம். வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டு வியாபார நிலையில் இருப்பவர்களுக்கும் ஒரு சிறப்பான பலன் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நிலை இங்கே காணப்படுகின்றது. ஆயினும் அந்த புதிய முயற்சிகளை ஆரம்பிப்பதிலே சற்று நிதானத்தையும் கடைப்பிடிக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் ஒரு தாமதத்தை கூட ஏற்படுத்துவது அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். அதாவது புதிய வியாபாரங்களை ஆரம்பிக்கும் சற்று தாமதம் அல்லது நிதானம் அவசியமாக தேவை. மற்றது திருமண பந்தம் என நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவ்வாறு திருமண பந்தத்தில் இணைய இருப்பவர்களுக்கு சற்று கொஞ்சம் தாமதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது, குறைவாகவே தான் காணப்படுகின்றது. கல்வியாளர்கள், அதாவது உத்தியோக ரீதியில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மைத்தன்மை ஏற்படும். மாணவர்கள் அதிகமான சிரத்தை கல்வியிலே எடுக்க வேண்டும். உண்மையிலே மாணவர்கள் அனைவருமே சிரத்தை எடுத்து தான் கல்வி பயில வேண்டும், அது ஒரு பொதுவான விடயம். ஆனாலும் இந்த இடபராசியில் பிறந்திருக்கக்கூடிய அல்ல அதுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் அதிக சிரத்தை எடுக்க வேண்டியது அத்தியாவசியமானதாக காணப்படுகிறது என்று கூறலாம். பெண்களுக்கும் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய விடயங்கள், இல்லத்தரசிகள் என்று நாம் பார்க்கலாம், அது போய் நிறைவேறுவதிலே சற்று தாமத நிலை அல்லது ஒரு பின்தங்கல் நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகின்றது. இவ்வாறு நோக்கலாம் நாம் இடவராசியில் பிறந்த நண்பர்களுக்கான. அதாவது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போன்று நன்மை தீமை மாறி மாறி ஏற்படக்கூடியதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். மற்றவர்களைப் போலவே அவர்களும் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டியது, இறைபக்தியோடு இருக்க வேண்டியதும் அவசியம் என்று ஐயாவின் கருத்துக்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது மிதுன ராசி. அதாவது சிவபெருமானின் நட்சத்திரம் என்று திருவாதிரை நட்சத்திரத்தை கூறுவார்கள். அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வாறான பலன் இந்த வருடத்தில் காணப்படும்? மகிழ்ச்சி. மிதுன ராசி என்று குறிப்பிடுகின்ற பொழுது மிதுன ராசியிலே உள்ளடங்குகின்ற நட்சத்திரம் என முதல்ல பார்த்துக்கொள்வோம். அது ஒரு கிரமமாக செல்வோமானால் மகிழ்ச்சியாக இருக்கும், நேயர்களுக்கும் ஒரு தெளிவு உண்டாகும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே மிருகசீர்ஷ நட்சத்திரத்தினுடைய 3வது 4வது பாதத்தில் பிறந்தவர்களும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும் உள்ளடங்கலாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும், புனர்பூச நட்சத்திரத்தினுடைய 1வது 2வது 3வது பாதத்தில் பிறந்தவர்களும் இந்த மிதுன ராசியிலே உள்ளடங்குகின்றார்கள். பொதுவாக இந்த மிதுன ராசியில், இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் இவ்வருடம் 12வது இடத்திலே சஞ்சாரித்து கொண்டு இருக்கின்றார். சனி பகவான் 9வது வீட்டிலே சஞ்சாரிக்கின்றார். இவ்வாறு சஞ்சாரிப்பதனால் ஒரு மத்தியமமான பலனே ஏற்படும். அனைத்து விடயங்களிலும் இவர்களுக்கு ஒரு பொது பலன். அதனை தொடர்ந்து பார்ப்போமானால் உடல்நிலை இவர்களுக்கு ஒரு மத்தியமமான பலனை உடையதாகவே இவரிடம் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதே நேரத்தில் உடல் மட்டுமல்லாமல் மனத்திலும் கூட ஒரு நிம்மதியற்ற ஒரு தன்மை, முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு சஞ்சலம் மிகுந்த தன்மை உடையவர்களாக காணப்படக்கூடிய ஒரு எதிர்நிலை இருக்கின்றது. அதுபோல் இவர்களுடைய பணப்பரிமாற்றம், அந்த கொடுக்கல் வாங்கல் என்று எடுத்துக்கொள்ளலாம், அதிலும் ஒரு தொய்வு நிலை அல்லது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு காணப்படுகின்றது. ஆயினும் உத்தியோக ரீதியிலே இருப்பவர்களுக்கு சிறப்பான பலன் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. சிறப்பான பலன் ஏற்படும் ஆயினும் அங்கே பல சிக்கல்களை எதிர்நோக்கித்தான் அடுத்த கட்டத்திற்கு பிரவேசனம் செய்ய வேண்டிய தேவை அல்லது சூழல் அவர்களுக்கு கட்டாயமாகவே நிச்சயமாகவே உண்டென்று கூற முடியும். அதே நேரத்தில் அந்த அதிக பிரியாசை என்று சொல்லலாம். அந்த ஒவ்வொருவருமே அதிகமான ஒரு உழைப்பினை கொடுத்தால்தான் அவர்களுக்குரிய வருமானம் கொஞ்சமாவது கிடைக்கக்கூடிய தன்மை மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது. தொடர்ந்து வர்த்தகர்கள் என்று நாம் பார்ப்போமானால் அவர்களுடைய வர்த்தக நடவடிக்கை ஒரு சுமாரான நிலையிலே சென்று கொண்டு இருக்கும்.
இல்லத்தரசிகளுக்கு மனத்திலே ஒரு குழப்ப நிலை நிறைந்ததாக, சில முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம் நிறைந்த ஒரு காலப்பகுதிகளாக இவ்வாறு இந்த வருட காலப்பகுதி கடந்து போகக்கூடியதாக இருக்கின்றது. கல்வியிலே மாணவர்கள் என்று பார்ப்போம். மாணவர்கள் என்று சொன்னால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கல்வியிலே எவ்வளவு தூரம் ஊக்கத்துடன் அவர்கள் கல்வி கற்றாலும் சற்று ஒரு மந்தமான தன்மை, ஒரு படிக்கின்ற பொழுது ஒரு ஆர்வம் குறைந்த தன்மை தான் அங்கே காணப்படும். அதுபோல் மறதி என்று கூறுவோம். சில விடயங்களை மறந்து விடுகின்ற தன்மை இந்த மாணவர்களுக்கு இருக்கும். இவ்வாறு ஒரு பொதுவான பலன் இங்கே காணப்படுகின்றது. மத்தியமமான ஒரு நிலை தான் காணப்படுகின்றது இந்த வருடத்தில் என்று மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம். இருந்தாலும் அந்த மன தைரியத்தை விடாமல் தொடர்ச்சியாக உழைத்து முயற்சித்தால் அவர்களுக்கான வெற்றியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக நாங்கள் கடக ராசிக்கான இந்த வருடத்திற்கான பலன்களை பார்ப்போம். நிச்சயமாக தொடர்ந்து நாம் கடகராசி என நாம் பார்ப்போமானால், இந்த கடகராசிக்குள் உள்ளடங்குகின்ற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய 4வது பாதமும், பூஷ நட்சத்திரம் முழுமையாகவும், ஆயில்ய நட்சத்திரம் முழுமையாகவும் இந்த கட்கடக ராசிக்குள், கடகராசி என்று கூறுவோம், இதற்குள் உள்ளடங்குகின்றது. இவர்களுக்கு, இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு குரு பகவான் 11வது இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். அதே நேரத்தில் அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த சனி பகவானுடைய ஆட்சி இவர்களுக்கு காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. குருவினுடைய அந்த சுப சஞ்சாரம் ஏற்பட்டு இருப்பதனால் நற்காரியங்கள் நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக உண்டு. ஆனாலும் சில அந்த அஷ்டமத்து சனியினுடைய அதாவது அந்த தாக்கம் அவை இருப்பதன் காரணமாக சற்று மந்தகதியான ஒரு முன்னேற்றத்தில் ஒரு மந்தகதி, எந்த ஒரு செயலிலும் ஒரு மந்தகதி, ஒரு கஷ்டம் மிகுந்தொரு சூழல் என்பன மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு சூழலும் இங்கே காணப்படுகின்றது. ஆனாலும் அந்த இவர்களுடைய மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. இவை நான் குறிப்பிடுவது அந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுதுதான் நான் கூறுகின்றோம். சனி பகவானுடைய ஆதிக்கத்தினால் இன்ன விடயங்கள் இருந்தாலும் ஏனைய கிரகங்களினுடைய ஆட்சி அல்லது ஆதிக்கத்தினால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலை உடையவர்களாக எப்பொழுதும் இருப்பார்கள். எந்த ஒரு கஷ்டம் வந்தால் என்ன, எது நடந்தாலும் ஒரு மகிழ்ச்சியான தன்மை உடையவர்களாக அல்லது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டு இருப்பவர்களாகவே அல்லது கஷ்டத்தை மறைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துபவர்களாகவே தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் கூடுதலாக மன்னிக்க வேண்டும், கடகராசிக்காரர்கள் இருப்பார்கள். அதுபோல் குடும்ப உறவு நிலையிலே ஒரு ஐக்கிய அந்யோன்யமான ஒரு இறுக்கமான பிணைப்பு மிகுந்த ஒரு நிலை காணப்படும். வர்த்தக நடவடிக்கையிலே இருப்பவர்களுக்கு ஒரு மத்தியமமான பலனும் அல்லது மத்தியமான வியாபார நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு தொடர்ந்தும் இவரிடம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. புதிய விடயங்களை, புதிய வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதில் நிதானமும் அல்லது சற்று பிற்போட்டு ஆரம்பிப்பதும் இவர்களுக்கு சிறப்பை தரும். வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு, அதுபோல் திருமண பந்தத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கைகூடும். ஆனாலும் மிகுந்த ஒரு பிரியாசை அல்லது பிரியத்தன்மை செய்து முயற்சிகள் பல செய்து அதனுடைய நிறைவிலே தான் கையோடக்கூடிய ஒரு தன்மை இவர்களுக்கு காணப்படுகின்றது. உத்தியோகத்தர்களுக்கு சிறப்பான ஒரு இடமாக அமையும். அதே நேரத்தில் கல்வி புலம் சார்ந்த, அதாவது மாணவர்களும் சற்று ஆக்கம் குறைந்தவர்களாக அல்லது கொஞ்சம் ஊக்கம் கல்வி கற்பதிலே சற்று ஊக்கம் குறைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. ஆனாலும் அவர்கள் ஊக்கத்துடன் செய்கின்ற பொழுது அனைவருடைய ஆசி, அதுபோல் கிரகங்களுடைய ஆதிக்கத்தின் மிகுதியால் கல்வியில் சிறப்படைவார்கள், சிறப்பாக காணப்படுவார்கள். ஆகவே இவர்கள் ஊக்கத்துடன் செய்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சிறப்படையக்கூடிய சந்தர்ப்பம்
அதிகமாகவே உண்டு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு. இந்த முறை நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம் என்னவென்றால் என்ன பிரச்சனை வந்தாலும் மகிழ்ச்சியாக கடந்து போகின்ற ஒரு மனநிலை யாருக்கு கிடைக்கும் இல்லையா? அது இருந்தாலே போதும், எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் என்கின்றவாறு அவர்கள் துன்பத்தை கடந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இங்கே இருக்கின்றது. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், எங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் எப்பொழுது கூறுவீர்கள் என்று. சிம்ம ராசிக்காரர்களுக்கான இந்த வருட பலன் எவ்வாறு இருக்கும்? மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த குரோதி வருஷத்திலே சிம்ம ராசிக்காரர்களுக்குரிய கோசார பலன் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த சிம்ம ராசிக்குள் அடங்குகின்ற நட்சத்திரங்களாக மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், அதுபோல் உத்தர நட்சத்திரத்தினுடைய முதலாவது பாதமும் இந்த சிம்ம ராசிக்குள் அடங்குகின்றது. சிம்ம ராசியில் உதயமானவர்களுக்கு சனி பகவான் கண்டத்து சனி என்று சொல்லுகின்ற வகையிலே 7வது ஸ்தானத்திலே இருக்கின்றார். குரு பகவான் 10வது ஸ்தானத்திலே இருக்கின்றார். இவ்வாறு இருப்பதன் காரணமாக இவர்களுக்கு நன்மையான பலன் என்பது சற்று குறைவாகவே தான் காணப்படும். இல்லை என்று கூற முடியாது, ஆனால் குறைவாகவே காணப்படும். எடுக்கின்ற காரியங்களிலே ஒரு தடை அல்லது ஒரு தொய்வு நிலை ஏற்படும், தாமத நிலைகள் ஏற்படும். அதே நேரத்தில் அந்த இன்னொரு வகையில் ஒரு இழுபறி நிலை நடக்கும் நடக்காது என்று நாம் பொதுவாக பேச்சுவாக்கில் கூறுவது போலவே அந்த இழுபறி நிலை எந்த ஒரு விடயத்திலும் இவர்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இங்கே காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இன்னொரு வகையிலே அந்த குடும்ப நிலையில் இருப்பவர்களுக்கு அல்லது குடும்பங்களுக்கு இடையே தேவையற்ற மன உளைச்சல் மிகுந்த கருத்து பரிமாற்றம் அல்லது ஒரு பிரிவு நிலை, இவ்வாறான ஒரு சூழ்நிலையும் சற்று ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஒன்று. அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம்தான். ஆனாலும் நான் முன்னர் கூறியது போல் கிரகசாரத்தின்படி என்னென்ன விடயங்கள் நடைபெற்றால் என்ன, அதனை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இறை சக்தி என்று ஒன்று உண்டு. நாம் இறைவனை மனத்தினால் உருகி உருகி பிரார்த்திப்போமானால் எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தும் ஓரளவு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நவக்கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் சற்று விடுதலை ஆகக்கூடிய தன்மையும் இறை நியதியினால் எங்கள் கைகளில் இருக்கின்றது. ஆகவே நாம் இங்கே கூறுகின்ற பொழுது இந்த விடயங்களை சற்று அதிகமாகவே உள்வாங்கி அல்லது வேதனைப்பட வேண்டிய தேவை யாருக்குமே கிடையாது. அதனையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த ஊடகத்தின் ஊடாக ஒவ்வொருவரும் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்பட்டால் என்ன, அல்லது சற்று மந்தமான பலன் ஏற்பட்டால் என்ன, அல்லது சற்று எதிர்நிலை ஏற்பட்டால் என்ன, எந்த ஒரு கவலையும் வேண்டாம். இறை பிரார்த்தனை எப்பொழுதும் செய்து கொண்டிருப்போமானால் இயன்றளவான ஒரு எமக்கு பிடித்தமான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இறைவனுடைய அருளினால் ஏற்படும். சொல்வார்கள், அனைத்து பாரத்தையும் இறைவன் மீது போட்டு விடுங்கள், அவன் பார்த்து கொள்வான் என்று. இல்லை, நிச்சயமாக. அதே நேரத்தில் இந்த வர்த்தக நடவடிக்கை என்று கூறியிருந்தோம், அவர்கள் மிகுந்த அவதானமாக செயற்பட வேண்டிய ஒரு காலப்பகுதி. மாணவர்களும் மிகுந்த ஊக்கத்துடன் கல்வியை கற்க வேண்டும். என்று சொன்னால் ஒரு கல்வியிலே ஒரு ஆர்வம் அற்ற தன்மை அல்லது ஆர்வம் இல்லாமல் போகின்ற அல்லது குறைந்த தன்மை அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை சிம்மராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு உண்டு. ஆனாலும் ஆர்வத்துடன் இவர்கள் இதனை செய்ய வேண்டும். அதனால் நாம் இப்போ சற்று முன்னர் கூறியது போல் இறை பிரார்த்தனை தொடர்ந்து எந்த ஒரு விடயத்திலும் இது இயலும், இது செய்ய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையுடன் ஒவ்வொரு விடயத்தையும் ஆரம்பித்தால் நிச்சயமாக அது கைகூடும் என்பது என்னுடைய ஒரு எண்ணமாகவும் கருத்தாகவும் இருக்கின்றது. அதனையும் பதிவு செய்து கொள்ளுகின்றேன். நிச்சயமாக சிம்மராசிக்கான பலன்களை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதற்காக இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற இந்த O-level படிக்கின்ற A-level படிக்கின்ற மாணவர்கள், அதுதான் என்னுடைய படிப்பு மந்தமாக இருக்குமே, நான் ஃபெயிலானா யாரும் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படி என்று சொல்லக்கூடாது. காரணம் என்னவென்றால் அதே நேரத்தில் ஊக்கமாக இருந்தால் வெற்றியை பெற முடியும் என்று ஐயா குறிப்பிட்டிருந்தார். உங்களுடைய ஊக்கம் படிப்பில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற விடயம் உங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. ஆகவே எந்த நேரத்திலும் உழைப்பையும் ஊக்கத்தையும் கைவிட்டு விடாதீர்கள், இல்லையா? அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அதிகமாக யார் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து உனக்கு என்ன கன்னிராசியா இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றாயே என்று சொல்வார்கள். அவ்வாறான கன்னிராசிக்கு உண்மையிலேயே இந்த வருடம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க போகின்றதா? எவ்வாறான பலன்கள் இருக்கும்? நீங்கள் கேட்டது போலவே ஒரு மகிழ்ச்சியுடன் கன்னிராசிக்குரிய பலன்களை நாம் பார்க்கலாம். பார்க்கின்ற பொழுது இந்த கன்னிராசியிலே உத்தர நட்சத்திரத்தினுடைய 2ஆம் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களும்
அத்த நட்சத்திரம் முழுமையாகவும் சித்திர நட்சத்திரத்தில் முதலாவது இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த கன்னி ராசிக்குள் அடங்குகின்றார்கள். தொடர்ந்து இந்த ராசிக்காரர்களுக்கு அட்டமத்து வியாழன் இப்பொழுது நீங்கி 9 சஞ்சரிக்கின்றார். சனி பகவான் 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கின்றார். இதன் காரணமாக நீங்கள் மகிழ்ச்சியுடன் கேட்க ஆரம்பித்தது போலவே இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இவ்வருடம் அமையும். எந்த ஒரு விடயத்திலும் ஒரு வெற்றித்தன்மை, நினைத்த காரியங்கள் ஈடேறுகின்ற நிறைவேறுகின்ற ஒரு தன்மை அனைத்தும் அமைந்ததாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு காணப்படுகின்றது. உடல்நிலையை பொறுத்தவரையிலே நோய் துன்பங்களிலே பாதிக்கப்பட்டு அல்லது பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடியவர்கள் விடுதலை பெறுகின்ற ஒரு தன்மை காணப்படும். நோயிலிருந்து விடுதலை பெறுகின்ற அல்லது நோய் குறைகின்ற தன்மை இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அது மட்டுமல்லாமல் இல்லத்திலே குடும்ப உறவுகள் மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக காணப்படும். குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான சுபகாரியங்கள், விவாகம், திருமணம் உட்பட்ட மகிழ்ச்சி நிறைந்த காரியங்கள் நடைபெறுகின்ற ஒரு சூழலும் காணப்படும். உறவினர்கள், நண்பர்கள் இவர்களுடைய ஒரு ஐக்கியம் நிறைந்த ஒரு அன்பு நிறைந்த ஒன்று கூடல்கள், அவர்களுடைய உதவிகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் அந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இடையே கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் அதிகமாகவே காணப்படுகின்றது. வர்த்தகத்துறையை நாம் பார்த்தோமானால் அவர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக எண்ணிய விடயங்கள் ஈடேறுகின்ற நடைபெறுகின்ற ஒரு கைகூடுகின்ற தன்மை வாய்ந்ததாக காணப்படுகின்றது. அதுபோல் இன்னொரு வகையிலே அந்நிய தேச பிரயாணம் என நாம் எடுத்துக்கொண்டோம். இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகமாகவே காணப்படுகின்றது. மற்ற ராசிகளை ஒப்பிடுகின்ற பொழுது கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கின்றது. சுருங்க கூறின் அவர்களுடைய எண்ணம் ஈடேறுகின்ற நிறைவேறுகின்ற ஒரு தன்மை வாய்ந்த ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படுகின்றது. கல்வி புலம் சார்ந்தவர்கள், உத்தியோக ரீதியில் இருப்பவர்களுக்கு உயர்வு தருகின்ற ஒரு வருடமாகவும் மாணவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாகவும் அமையும். ஆனாலும் அவர்கள் எப்பொழுதுமே ஒவ்வொரு மாணவர்களும் எந்த ராசியில் பிறந்திருந்தால் என்ன, எந்த நட்சத்திரத்தை உடையவர்களாக இருந்தால் என்ன, அவர்கள் ஆக்கமும் ஊக்கமும் கொண்டு கல்வியிலே அதிக சிரத்தை எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கின்ற பொழுது அவர்கள் சிறப்பு வாய்ந்த ஒரு நிலையை அடைவார்கள். ஆமாம், ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமூச்சு எங்களுடைய காதில் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. கன்னிராசிக்காரர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று நாங்கள் இப்பொழுது நினைக்கின்றோம். அதே போன்று இந்த நீதிக்காக சொல்கின்ற ஒரு விடயம்தான் இந்த தராசு எப்பொழுதுமே சமமாக நீதியை காட்டக்கூடியதாக இருக்கும் என்று அந்த தராசை அடையாளமாக வைத்திருக்கின்ற துலா ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். தங்களுக்கான பலன்களாக இந்த வருடம் என்ன பலன் காணப்படுகின்றது என்று. ஆமாம், தொடர்ந்து நீங்கள் கேட்டது போல் துலா ராசிக்குரிய பலனை நாம் பார்க்கலாம். துலா ராசி என்று நாம் பார்க்கின்ற பொழுது சித்திரை நட்சத்திரத்தினுடைய 3வது 4வது பாதங்களும், சுவாதி நட்சத்திரம் முழுமையாகவும், விசாக நட்சத்திரத்தினுடைய 1வது 2வது 3வது பாதங்கள் இங்கே துளாராசிக்குள் உள்ளடங்குகின்றது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து வியாழனும் அதே நேரத்தில் 4ல் சனி பகவானும் சஞ்சாரிக்கின்றார். இவ்வாறு சஞ்சாரிக்கின்ற பொழுது இடையிடையே ஒரு கஷ்டம் மிகுந்த அல்லது ஒரு வேதனைக்கு உரிய பலன்கள் தான் இவர்களுக்கு தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த ஆரம்பிக்கின்ற புதிய முயற்சிகள், அது எந்த ஒரு விடயமாக இருக்கட்டும், அது நிறைவுத்தன்மையை எய்தாத ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆகவே இவ்வருடம் அவர்கள் இறை பிரார்த்தனையுடன் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை முன்னதாகவே நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். துளாராசிக்காரர்களுக்கு அதாவது புதிய முயற்சிகளை, அதாவது வியாபார ரீதியில் இருப்பவர்கள் அந்த புதிய முயற்சிகளை ஆரம்பிப்பதிலே சற்று நிதானம் அல்லது பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். ஆய்வுகளை நீண்டமாக நிதானமாக ஆழமாக செய்துதான் அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும். இது ஒரு பொதுவான ஒரு பலனாக காணப்படுகின்றது. அதுபோல் குடும்ப வாழ்க்கை என்று நாம் பார்ப்போமானால் அந்த குடும்பங்களுக்கு இடையே உள்ளுக்குள்ளேயே சற்று ஒற்றுமைத்தன்மை சற்று குறைவாகத்தான் காணப்படும். ஒரு கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இங்கே காணப்படுகின்றது. வாழ்விலே ஒரு மகிழ்ச்சித்தன்மை என்பது
இருக்கும் இவர்களுக்கு. ஆனாலும் ஒரு சற்று இது என்ன என்று சொல்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு மனதில் ஒரு சஞ்சலம் உடையவர்களாக காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இங்கே காணப்படுகின்றது. அதே நேரத்தில் உத்தியோக ரீதியில் இருப்பவர்கள் என்று நாம் பார்ப்போமானால் அவர்களுக்கு வேலைப்பளு மிகவும் அதிகமாகவே ஒரு அதிகரித்த நிலையிலே தான் காணப்படும். அதையும் மிகவும் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. கல்வி செயற்பாட்டிலே இருப்பவர்கள் அதிக கவனம் செலுத்துதல் வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு உண்டு. அதிகமாக இந்த மாணவர்கள் ஒரு பொழுதுபோக்கு நிறைந்த விடயங்களிலே தங்களுடைய நேரத்தையும் கல்விக்கு செலவழிக்கின்ற அந்த நேரத்தை பொழுதுபோக்கு விடயங்களிலே செலவழிக்கக்கூடிய அல்ல ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதனை தவிர்க்க வேண்டிய ஒரு தேவை துளாராசியில் பிறந்த மாணவர்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. உண்மையில் சுருங்கக்கூறின் அந்த துளாராசியில் பிறந்த மாணவர்கள் மிகுந்த அக்கறையை எடுத்து ஊக்கத்துடனும் ஆக்கத்துடனும் ஒரு உத்வேகத்துடன் கல்வி செயற்பாட்டிலே ஈடுபட வேண்டிய ஒரு அவசிய தேவை இருக்கின்றது என்று கூற முடியும். அடுத்ததாக நாங்கள் தொடர்ச்சியாக மிக விரைவாகவே அடுத்த ராசிக்கான பலன்களை பார்த்து விடுவோம். ஏனென்றால் நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். விருச்சிக ராசிக்கு இந்த வருட பலன் எவ்வாறு காணப்படக்கூடியதாக? விருச்சிக ராசி என்று நாம் நோக்குகின்ற பொழுது விருச்சிக ராசியிலே விசாக நட்சத்திரத்தினுடைய 4வது பாதமும் அனுஷ நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் முழுமையாக உள்வாங்கப்படுகின்றது. இங்கே இந்த ராசியில் உதயமானவர்களுக்கு குரு பகவானானவர் 7வது இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார். சனி பகவான் 4வது இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். ஆகவே இவர்களுக்கு சுப பலன்கள் நல்ல காரியங்கள் இடம்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையே காணப்படுகின்றது. குடும்பத்திலே ஒரு புரிந்துணர்வுடன் செயற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அங்கே இருக்கின்றது. பொருளாதார ரீதியில் பார்ப்போமானால் அவர்களுடைய பொருளாதார வருவாய் அதிகமாகவே ஒரு மகிழ்ச்சிக்குரியதாகவே காணப்படும். அதே நேரத்தில் உத்தியோக ரீதியில் இருப்பவர்களுக்கு ஒரு உயர்வான பலாபலன் நிறைந்தும் காணப்படுகின்றது. அவர்களுக்கு உத்தியோக உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அல்லது அருகே வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதுபோல் வர்த்தக நடவடிக்கை என்று நாம் நோக்கினால் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபவர்கள் எந்த ஒரு விடயத்தையும் ஒரு முயற்சியோடு ஆரம்பிப்பார்கள். அவருடைய நோக்கம் விரைந்து ஈடேறும் அல்லது நடைபெறும் என்று நாம் கூற முடியும். அதுவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக காணப்படுகின்றது. அதுபோல் உறவினருடைய சேர்க்கை பந்த இணைப்புகள் அதிகமாக குடும்ப ஒற்றுமை என்று கூறலாம், அது அதிகமாக காணப்படும். அதுபோல் உறவினர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. கல்வி செயற்பாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றகரமான ஒரு பலாபலனை அடையக்கூடிய தன்மையும் காணப்படுகின்றது விருச்சிக ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்களும் நிச்சயமாக மகிழ்ச்சியோடு இதை எதிர்கொண்டிருப்பார்கள், கேட்டிருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ச்சியாக அடுத்ததாகவே நாங்கள் தனுசு ராசிக்கான பலன்களையும் பார்த்து தொடர்ந்து தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு பலன் என்று போகின்ற பொழுது நட்சத்திரம் என நான் பார்க்கலாம். மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் முழுமையாகவும் உத்திராட நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் இந்த தனுர் ராசிக்குள் உள்ளடங்குகின்றார்கள். இந்த தனுர் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்றார். சனி பகவான் 3வது வீட்டிலே சஞ்சரிக்கின்றார். அதன் காரணமாக ஒரு நன்மையான பலன் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான நிலை காணப்படுகின்றது. உடல்நிலை என்று நாம் பார்ப்போமானால் ஒரு சமமான தன்மை வாய்ந்ததாக நிறைந்ததாக காணப்படும். பொருளாதார ரீதியில் பார்த்தோமானாலும் ஒரு சமநிலை நிறைந்து காணப்படும். குடும்ப அங்கத்தவர்களிடையே குடும்பங்களுக்கிடையே உறவு நிலையில் இருப்பவர்களுக்கிடையே ஒரு ஐக்கியம் அந்யோன்யம் நிறைந்தொரு நிலை காணப்படும். உத்தியோக ரீதியில் இருப்பவர்களுக்கு உயர்வுகள் சற்று தாமதமானாலும் வேலையிடங்களிலே தேவையற்ற சிக்கல்கள் அல்லது பிரச்சனை என்று நாம் கூடக்கூடிய அளவில் எதுவுமே ஏற்படக்கூடிய தன்மை அங்கே இல்லை. ஒரு சுமூகமான நிலை போய்கொண்டு இருக்கும், தொடரும். அதன் நேரம் இந்த வருமானத்தை அதிகரிப்பதற்கு இவர்கள் ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் தனுர் ராசியில் பிறந்தவர்கள் செயற்படுதல் வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது சற்று ஒரு நன்மையான பலன் வருமானம் அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இருக்கின்றது. இல்லத்தரசிகளுக்கு ஒரு மனநிலையிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே நேரத்தில் மாணவர்கள் என்று பார்ப்போமானால் அவர்கள் இந்த விடாமுயற்சியுடன்
தொடர்ந்து ஒரு இறுக்கமான ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது மாணவர்களுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு. நிச்சயமாக, அதாவது அதுவாகவே நல்ல பலன்களை கொடுத்து வாழ்க்கை ஓட்டத்தை நல்லபடியாக கொண்டு செல்லும் பொழுது நாங்கள் எடுக்கின்ற தேவையில்லாத திடீர் முடிவுகளினால் பிரச்சனைகள் ஏற்படாமல் அந்த நல்ல முடிவுகள் படி அப்படியே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் தனுசு ராசிக்கு இந்த வருடம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று ஐயா குறிப்பிடுகின்றார். அதே போன்று அடுத்ததாக விரைவாக மகர ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். மகர ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். மகர ராசிக்குள் உள்ளடங்குகின்ற நட்சத்திரங்களாக உத்திராட நட்சத்திரத்தினுடைய 2வது 3வது 4வது பாதங்களும், திருவோண நட்சத்திரம் முழுமையாகவும், அவிட்ட நட்சத்திரத்தின் 1ஆம் 2ஆம் பாதங்களும் மகர ராசிக்குள் அடங்குகின்றது. இவர்களுக்குரிய பலன் என நாம் பார்ப்போமானால், இவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி கடைக்கூற்றிலே நிற்கின்றது. அந்த 7.5 சனி நிறைவு பெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்றாலும் 5ஆம் வீட்டிலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். இவ்வாறு சஞ்சரிக்கின்ற பொழுது நன்மையான பலன்கள் அதிகமாக ஏற்படும். அதாவது 7.5 சனி பிடிக்கப்பட்டிருப்பவர்கள் அந்த சனியினுடைய அந்த வீச்சு குறைகின்ற பொழுது, கால எல்லை நிறைவடைகின்ற பொழுது நன்மைகள் தொடர்ந்து நடக்கும் என்று கூறுவார்கள். இது ஒரு பொதுவான வகையில். அந்த வகையில் தான் இங்கே அடுத்த கிரகங்களுடைய ஸ்தாபிதம் அவர்கள் இருக்கின்ற இல்லங்களை பார்க்கின்ற பொழுது நன்மைகள் ஏற்படும் ஜோதிட ரீதியிலே. அந்த வகையிலே இவர்களுக்கு நன்மையான பலன் ஏற்படும். ஆரம்பிக்கின்ற எந்த ஒரு விடயத்தையும் ஆர்வத்துடன் ஆரம்பிப்பார்கள். அதெல்லாம் வெற்றிகரமாக நிறைவேறுகின்ற அல்லது நிறைவு நிலையை தரக்கூடியதாக அமையும். உடல் நிலையிலே முன்னேற்றகரமாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத சூழ்நிலை காணப்படும். நோய் நொடியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று விடுதலை, அதில் இருந்து ஒரு நோய் தாக்கத்தின் அல்லது இந்த நோய் வீச்சுக்கள் கொஞ்சம் குறைவடைகின்ற தன்மை காணப்படும். வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு ஒரு அதனை பெருக்கக்கூடிய அல்லது அதிகரிக்கக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. அதுபோல் திருமண பந்தத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அது கைகூடக்கூடிய பலன் காணப்படுகின்றது. சிறப்பாக அந்த அந்நிய தேச பிரயாணங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய உத்தியோக நிலையில் இருப்பவர்கள், மாணவர்களுக்கு அதற்குரிய சாத்தியமான தன்மை நிறைந்து காணப்படுகின்றது இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு. இவர்களுடைய அந்த கல்வி செயற்பாட்டிலே ஒரு விருத்தியான நிலை ஏற்படும். இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி அளவிலே அந்த 7.5 சனியினுடைய அந்த முழு வீச்சு முடிவடைகின்றது. அதன் பிற்பாடான காலப்பகுதியிலே மாணவர்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. அதாவது பயம் குறைந்து வெற்றிகள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு வருடமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் காணப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்ததாக கும்ப ராசிக்கான பலன்களை நாங்கள் பார்ப்போம். நன்றி. கும்பராசிக்குள் நாம் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 3ஆம் 4ஆம் பாதங்களும், சதய நட்சத்திரமும், பூரட்டாதி நட்சத்திரனுடைய 1வது 2வது 3வது பாதங்கள் இந்த கும்பராசியில் உள்ளடங்குகின்றது. கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடுக்கூறாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. குரு பகவான் 4ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கின்றார். எனவே இவர்களுக்கு சுப பலன்களை விட அதற்கு எதிர்ப்பான தன்மை அல்லது பலன்கள் சற்று அதிகமாகவே காணப்படுகின்றது. பயப்பட தேவையில்லை, ஆனாலும் சற்று குறைவாக இந்த சுப பலன்கள் என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கின்றதான் கூறலாம். ஏனென்று சொன்னால் நாம் கூறுகின்ற விடயங்கள், அதை மீள நான் இங்கே வலியுறுத்துகின்றேன். அத்தனை விடயங்களும் இங்கே நாம் பொதுவான ரீதியிலே தான் ராசிகளுக்காக பார்க்கின்றோம். மேலதிகமாக இருக்கக்கூடிய பலன்களை அவர்களுடைய ஏனைய கிரகங்கள் எந்தெந்த வீட்டிலே சஞ்சாரம் செய்கின்றார்கள் என்று அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் முழுமையாக கூற வேண்டும். அந்த வகையிலே பயப்பட தேவையில்லை என்று கூற முடியும். அதே நேரத்தில் இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள், கும்பராசியில் பிறந்தவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே சற்று தாமதம் ஏற்படும் அல்லது வெற்றி வாய்ப்பு குறைந்தும் காணப்படும். அதே நேரத்தில் தேவையற்ற செலவினம், குறிப்பாக அந்த மருத்துவ செலவினம் என்பவை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது உடல்நலக்குறைவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய தன்மையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கின்றது. வாழ்க்கை நிலையிலே அல்லது குடும்ப நிலைமையிலே ஒரு நிம்மதியற்ற ஒரு தன்மை சற்று காணப்படும். அதே நேரத்தில் தொழில் ரீதியில் இருப்பவர்களுக்கும் அவருடைய வருமான வீழ்ச்சி, வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு ஒரு மந்தமான, அதாவது வருமான வீழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்கு காணப்படுகின்றது.
அதுபோல் திருமண பந்தத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு சற்று தாமதம் அல்லது ஒரு இழுபறி நிலை என்பன ஏற்படும். அது ஒரு டிலேயான ஒரு இழுபறி நிலை இவரிடம் முழுமையாக காணப்படுகின்றது. மாணவர்களும் அந்த கல்வியிலே அல்லது கற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனநிலையிலே சற்று குறைவாக நாம் பொதுவாக பந்த நிலை என்று கூறுவோம். அந்த ஆர்வம் சற்று குறைந்த நிலையில் காணப்படுவார்கள். ஆனாலும் இந்த மாணவர்களை வழிப்படுத்த நெறிப்படுத்த வேண்டியவர்கள் அவர் தம் பெற்றோரும் பெரியவர்களுமே. ஆகவே அவர்கள் சிறப்பாக இந்த கிரகசாரத்தின்படி அவர்களுக்கு கூடாது என்று எண்ணாமல் வழிப்படுத்த வேண்டும். வழிப்படுத்தினால் அவர்களுக்கு ஒரு சிறப்பான பலன் தொடர்ந்து வரும் காலங்களிலே ஏற்படும். இவ்வாறு இருக்கின்றது கும்பராசி கொண்டவர்களுக்கான பலன். இத்தனை நேரமும் நான் மற்ற ராசிகளுக்கான பலன்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்பொழுது என்னுடைய ராசிக்கான பலனை கேட்கப் போகின்றேன். 12வது ராசியான மீன ராசி. மகிழ்ச்சியோடு போக போகின்றேனா அல்லது மற்றவர்களுக்கு நான் ஆறுதல் கூறியது போல எல்லாம் நன்றாக நடக்கும், இறைவனுடைய மேல் பாரத்தை போடுங்கள் அப்படி என்று சொல்ல போகின்றேனா என்று ஐயாவிடமேயே கேட்டு தெரிந்து கொள்வோம். மீன ராசிக்கான பலன்கள் இந்த வருடத்திற்கு எவ்வாறு இருக்கும்? முன்னதாகவே இறை பிரார்த்தனைக்கு நிகரானது எதுவுமே இல்லை என்ற ஒரு பதத்தை பிரயோகம் செய்து கொண்டு மீனராசிக்குள் வருகின்றோம். மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4வது பாதமும் மன்னிக்க வேண்டும், பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4வது பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இவை உள்ளடங்குகின்றது மீனராசிக்குள். அவர்களுடைய பலன் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 7 சனி முட்கூறு நடைபெறுகின்றது, ஆரம்பித்து நடைபெற்று கொண்டு இருக்கும். குரு பகவான் 4வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கின்றார். எனவே நன்மை தீமை என நாம் பார்க்கின்ற பொழுது சமனாகவே இருக்கும். ஆகவே முதல்ல நீங்கள் ஒரு பெருமூச்சை விட்டுக்கொள்ளலாம் நினைக்கின்றேன். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலே சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தன்மை காணப்படுகின்றது. அதே இன்னொரு பக்கத்திலே எதிர்பாராத செலவினம் அல்லது வீண் செலவினம் என்பன ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதை செய்ய வேண்டிய ஒரு தன்மை அல்லது சந்திக்க வேண்டிய தன்மை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உங்களை குறிப்பிட்டபடியில் உங்களை கண்டே வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உத்தியோக ரீதியில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய முயற்சிக்கேற்ற பலன் கிடைப்பதிலே சற்று தொய்வு நிலை காணப்படும். அவ்வளவு தூரம் முயற்சி செய்தோமே நமக்கு இந்த இது கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அளவுக்கு அங்கே சூழ்நிலை அமைந்து காணப்படும் இவரிடத்திலே. ஆனாலும் அந்த முயற்சியை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்களானால் அதற்குரிய பலன் நிச்சயமாகவே கிடைக்கும். அதுபோல் வெளிநாட்டு பிரயாணங்கள், அந்நிய தேச பிரயாணம் என்று கூறுவோம், அதிலே சற்று தாமதம் ஏற்படும். அவர்களுக்கு உண்டு, ஆனாலும் தாமத நிலை இவரிடத்திலே தாமத நிலையாக காணப்படும். திருமணங்களை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கும் அந்த சுபகாரியங்களிலே திருமண பந்தத்தில் இணைகின்ற தன்மையிலே சற்று தொய்வு நிலை அல்லது தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மாணவர்கள் என்று நாம் பார்ப்போமானால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல பெறுவேற்றினை அடைவதிலே சற்று தாமதம் ஏற்படும். ஆகவே அவர்கள் இன்னும் ஒரு ஆக்கத்துடனும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கூறுவது பொதுவாகவே மாணவர்கள் கிரகங்கள் ராசிகள் எந்தெந்த வீட்டிலே இருந்து என்னென்ன சிக்கல்கள் தந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் இறை பக்தியுடன் ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் கல்வி செயற்பாட்டிலே ஈடுபட வேண்டும். அவ்வாறு ஈடுபடுகின்ற பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக இறை அருளினால் ஒரு உயர்வான பலனே கிடைக்கும். அந்த வகையில் இந்த மீனராசிக்கான பலன் இருக்கின்றது. அதாவது சரிக்கு சரி என்று கூறக்கூடிய அளவிலே இவருடைய பலன் காணப்படுகின்றது. நாங்கள் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்திருந்தோம், அதாவது குரோதி வருடத்திற்கான பலன்களை பார்த்திருந்தோம். அதில் சில ராசிகளுக்கு மிக நல்ல ஒரு பலன்களும் சில ராசிகளுக்கு நல்ல பலன்கள் இல்லாத ஒரு நிலையும் காணப்படுகின்றது. ஆனால் ஐயா குறிப்பிட்டது போன்று எனக்கு நல்ல பலன் கிடைக்கவில்லையே அப்படி என்று கவலைப்பட்டு கொண்டு ஒரே இடத்திலேயே நாங்கள் அமர்ந்திருந்தால் முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்காது. நடப்பது நடக்கட்டும், இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு முழு நம்பிக்கையையும் இறைவன் மீதும் உங்களுடைய உழைப்பின் மீதும் வைத்து ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் நகர்த்தி கொண்டு சென்றோம் என்றால் நகர்த்துவதற்கான பலன் இந்த வருடத்தில் கிடைக்காவிட்டாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக கிடைக்கக்கூடியதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த குரோதி வருடத்தில் நாங்கள் நிறைய உழைக்க வேண்டும், நிறைய ஊக்கத்தோடு செயற்பட வேண்டும் என்பது ஐயா குறிப்பிட்டதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது நிச்சயமாக இல்லையா. அதே போன்று இந்த வருடத்தில் காணப்படக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாட்கள், விசேஷ தினங்கள் என்று நாங்கள் பார்ப்போம் இல்லையா, அதை பற்றி குறிப்பிடுங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு. தொடர்ந்து வருகின்ற காலப்பகுதி நீங்கள் இப்போ இதுவரை கூறியது போலவே
அனைவருக்கும் நன்மையான காலப்பகுதி தொடர்ந்து அமைய வேண்டும் என பிரார்த்தனை செய்கின்றேன். தொடர்ந்து வருகின்ற விசேஷ தினங்கள் என்று நாம் பார்க்கலாம். சிலவற்றை நேரங்களுக்கு உள்ளாக அங்கே பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து சித்திரை பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி என்பன தொடர்ந்து ஏற்படக்கூடிய காலம். இந்த சித்ரா பௌர்ணமி விரதமானது மிகவும் உன்னதமான அன்னியை போற்றி, தாயை போற்றி, அதாவது சித்ரா பௌர்ணமி அம்பாளுக்குரிய விரதமாக, பௌர்ணமி விரதங்கள் அனைத்தும் அம்பாளுக்கே நிவேதனமாக அர்ப்பணிக்கக்கூடிய விரதங்களாகவே போற்றப்படுகின்றது, வழிபாட்டுக்கு உரியதாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே அன்னைக்குரிய வழிபாடாக இந்த சித்ரா பௌர்ணமி விரதம் காணப்படுகின்றது. இந்த சித்ரா பௌர்ணமி விரதத்தை வைத்து ஆலயங்களிலே, நமது தேசத்தில் தேசமெங்கும் இருக்கக்கூடிய ஆலயங்களிலே அதனை நிறைவாக தீர்த்தோற்சவமாக வைத்து உற்சவங்கள், பெருந்திருவிழா என்று சொல்லப்படுகின்ற மகோற்சவங்கள் நடைபெறுகின்றன பல இடங்களிலே. அதுபோல் அம்பாள் ஆலயங்களிலே முன்னர் கூறியது போலவே பொங்கல், சிறப்பாக பொங்கல் இடுகின்ற வைபவங்கள், அதாவது கூடி பொங்கல் இடுகின்ற அந்த கூடி பொங்கலிட்டு மகிழ்ச்சியுடன் அதை ஏனையவர்களுக்கும் அந்த இறைவனுக்கு நிவேதனம் செய்து ஏனையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த கூடி வாழுகின்ற தன்மையை எடுத்து எம்புகின்ற ஒரு விரதமாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி விரதம் காணப்படுகின்றது. அந்த வகையிலே அன்னையாக இருக்கக்கூடிய தாயை போற்றி, அதாவது ஆதிபராசக்தி, அந்த பரம்பொருளுடைய சக்தியை போற்றி வழிபடுகின்ற ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு நாளாக சித்ரா பௌர்ணமி தினம் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இதனை தொடர்ந்து வரக்கூடிய வகையிலே வைகாசி மாதத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால், வைகாசியிலே முருகப்பெருமானுக்கே உகந்த ஒரு விரதமாக நாம் பார்க்கின்றது வைகாசி பௌர்ணமியோடு அண்டிய வைகாசி விசாகம். இந்த இடத்திலே இன்னொரு கருத்தையும் ஒரு விடயத்தையும் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த வைகாசி விசாகத்தை, இந்த விரதத்தை நாம் கொண்டாடி அனுஷ்டித்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே எம் தேசத்தில் இருக்கக்கூடிய நமது சகோதர இனத்தவர்கள் அல்ல சமூகத்தவர்கள், பௌத்த மக்களினுடைய புனிதமான ஒரு விரதமாக பார்க்கின்றார்கள் வெசாக் என்று கூறப்படுகின்ற இந்த சித்ரா வைகாசி பௌர்ணமியை கொள்கின்றார்கள். அதாவது புத்த பகவான் ஞானம் பெற்ற ஒரு தினமாகவும் அதனை அங்கே எடுத்துக்கொள்கின்றார்கள். இந்த வைகாசி விசாகமானது இலங்கை திருநாட்டில் மட்டுமல்லாது குறிப்பாகவும் சிறப்பாகவும் மலேசியா, சிங்கப்பூர் நாட்டிலே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. நீங்களே ஊடகத்தில் இருக்கின்றீர்கள், பலர் பகிர்ந்து கொள்வதை அல்லது நீங்களே பார்த்திருப்பீர்கள். மலேசியாவை பொறுத்தவரையிலே இந்த வைகாசி விசாகத்தை ஒட்டிய நாட்களிலே பெருந்திருவிழாக்கள், அதுபோல் காவடி உற்சவங்கள், காவடி எடுக்கின்ற நேர்த்திக்கடன்களை செலுத்துகின்ற, நிறைவேற்றுகின்ற தன்மை நிறைந்த ஒரு நாட்களாக இவை காணப்படுகின்றது. குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு விரதமாக நாளாக காணப்படுகின்றது. முன்னர் நான் சித்ரா பௌர்ணமியை கூறியது போலவே முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் இந்த வைகாசி விசாகத்தை நிறைவாக வைத்து விசாக பொங்கல் செய்கின்றார்கள். அதுபோல் பெருந்திருவிழா உற்சவங்கள் செய்கின்றார்கள். அவ்வாறு சிறப்பு வாய்ந்தது இந்த வைகாசி பௌர்ணமியோடு இணைந்த வைகாசி விசாக திருநாள். இந்த வகையிலே எம் தேசத்திலும் எமது சகோதர இனத்தவர்களுடைய அந்த புனிதமான அந்த கைங்கரியம் மிக்க நாளுடன் ஒத்து வருகின்ற நாளாக இந்த வைகாசி விசாக நாளும் காணப்படுகின்றது. அதுவும் ஒரு மகிழ்ச்சிக்குரியதே. நிச்சயமாக இத்தனை நேரமும் தன்னுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக சமர்ப்பித்து இந்த வருடத்திற்கான ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் எவ்வாறு இருக்கும் என்கின்ற பல்வேறு விதமான விளக்கங்களை எங்களுடன் பகிர்ந்திருந்தார் சிவாகம கலாநிதி டாக்டர் சிவஸ்ரீ வைத்தீஸ்வர குருக்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. மீண்டும் நேத்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் நிறைந்த வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் பகிர்ந்து இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தியிருக்கக்கூடிய அன்புக்குரிய சசி சர்மாவிற்கும், என்னுடன் இணைந்து இந்த பேட்டியில் ஈடுபட்டிருந்த சனாதன சர்மாவிற்கும் எனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து, இதன் இருந்து இந்த நிகழ்ச்சியின் பின்னாக இருந்து உழைத்திருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது நன்றியும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி.